இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாரோ அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட், ZARWO ஜாரோ அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா கவுஹாத்தியில் இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி, நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அசாமில் நிறைய பூர்வக்குடிகள் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பூர்வக்குடி வந்து போடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, போடோக்கள். அந்த போடோக்களினுடைய ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்டை சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல். ஸோ இங்கே வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு போடோ வாழ்க்கை பேஸ்டாக இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த சோஃபா கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீன் கலரில் ஒரு அந்த பட்டு புடவையில் இருக்கிற மாதிரியான ஒரு பார்டர்லாம் வச்சுருக்கு இல்லையா, இது கூட வந்து போடோவோட கல்ச்சர் தான். ஏன்னா போடோக்கள் வந்து எப்பவுமே கழுத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த பட்டு பார்டர் வச்ச இந்த அங்கவஸ்திரம் மாதிரி சொல்லணும் இல்லையா, அது மாதிரி ஒரு இதை வந்து எப்பவுமே போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கான போடோ அவங்களுடைய ஒரு பாரம்பரிய உணவை வந்து பரிமாறக்கூடிய ஒரு இடம். ஸோ அவங்களுடைய பாரம்பரியமான ஃபுட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி என்னென்னா, அசாமில் காமனான அசாம் ஃபுட் என்ன, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபுட் இருக்குது, அப்படி அசாமோட ஃபுட் என்ன அப்படின்னு நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாது. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, அசாமில் வந்து நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ட்ரைப்ஸுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு ஃபுட் கல்ச்சர் இருக்குது. அதில் குறிப்பாக போடோவோட ஃபுட் கல்ச்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அசாமில் எல்லா ட்ரைபுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்னென்னா ரைஸ். இங்கே வந்து இந்த ரோட்டி கீட்டிலாம் ரொம்ப கிடையாது. இவங்க முழுக்க முழுக்க வந்து அரிசி சோறு சார்ந்த, அது கூட என்னெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுல தான் மாறுபடுவாங்களே தவிர, அரிசி சோறு அப்படிங்கிறதான் இவங்களுடைய ரொம்ப பேஸான ஒரு உணவு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வந்து இப்போ வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்காங்க. அவங்க வந்து மணிப்பூர்லேருந்து லடாக்குக்கு வந்து ஒரு பைக் ரைடு போயிட்டுருக்காங்க. லிர்டாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஆக்சுவலி 3 பேர், இப்போ நம்ம கூட 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூடலாம் பேசி அவங்க கூட சேர்ந்து நம்ம இந்த போடோவோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணலாம். ஸோ மெனு வந்துருச்சு. மெனுவில் நம்ம வந்து இப்போது பார்த்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணலாம். ஸோ வாட் டு யூ கைஸ் வாண்ட் டு ஹேவ்? We're just trying some very light one. So it's evening, so we're going to have a dinner again. Okay. Okay. I'll order 2 Bodo veg thali. What is this bathwin? How do you say it? Button means chutney. Button. Chutney. Chutney, yeah. Oh, button அப்படின்னு இருக்கு. That means chutney இருக்கு. So for what we use this chutney? This is like how chutney we mix and eat. It will be like a side dish. It's a side dish. ஓகே. ஸோ என்னென்னா 2 சட்னி வந்து ஆல்ரெடி வந்து தாலி கூடவே வந்துடுமாமா. அது இல்லாமல் நம்ம வந்து நாத்தூர் பத்வன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா ப்ரான் சட்னி, இறாலை வச்சு ஒரு சட்னி பண்ணுறாங்க. ஸோ அது இவங்களோட ஃபுட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சில்க்வார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டுப்பூச்சி. அந்த பட்டுப்பூச்சியை வச்சு இவங்க சில ரெசிபீஸ்லாம் பண்ணுறாங்க. ஆம்ஃபோவானாய் fry. It will so silkworm fry. So we get that one. One fry. ஸோ நம்ம வந்து அந்த பட்டுப்பூச்சி ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணுறோம். அது வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போடோக்களினுடைய உணவு முறையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து போர்க், பன்றி கறி. அதுவும் வந்து இந்த ஹைப்ரிடான இந்த வெள்ளை பன்னிலாம் அவங்க வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. கருப்பு பன்னி தான் அவங்களே வீடுகளில் அந்த ஊரில் அப்படிலாம் வளர்த்து அந்த பன்றி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. ஸோ போர்க்கில் வந்து வில் ஆர்டர் சம்திங். வாட் யூ வாண்ட்? Fry. Pork fry you have? Dry fry also. So pork with bamboo. Bambooல வச்சு அந்த pork வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது ஒன்று. Thank you. You have this paneer pakora? Yeah. Add that one. You want? Okay. ஆர்டர் பண்ணியாச்சு. Let's wait. ஸோ இப்போ வந்து அவங்களோட கிச்சனுக்குள்ளே வந்திருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பட்டுப்பூச்சி வறுவல். அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது கேட்டு நான் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். யூஸ்வலி உங்கள் கிச்சனுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அந்த பட்டுப்பூச்சி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறதுக்காக நான் கேட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பட்டுப்பூச்சி வறுவல் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ பொதுவாகவே இவங்க வந்து எண்ணெய் வந்து என்னென்னா, இந்த கடுகு எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த ரிஃபைண்ட் ஆயில் போட்டு இந்த பேனை சூடாக்கி அதில் வந்து இப்போ இந்த
பட்டு பூச்சை வந்து அப்படியே போட்டிருக்காங்க. அது வந்து இப்போது டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. Needs to cut into pieces because the oil should go inside. Just show me also. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நல்ல ஓரளவுக்கு டீப் ஃப்ரை ஆகிடுச்சு இல்லையா, அந்த நீளமான அந்த பட்டுப்பூச்சி வந்து இன்னும் ரெண்டாக உடைக்கிறாங்க. ஸோ தட் அது வந்து ஆயில் இன்னும் உள்ளே போய் இன்னும் நல்ல ஃப்ரை ஆகணும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், வெங்காயம், பச்சை மிளகா அது போட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிள் ரெசிபி தான். அந்த பட்டுப்பூச்சியோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ நம்முடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் இந்த ஸ்பெஷல் டிஷ் சில்க்வார்ம் ஃப்ரை, அந்த பட்டுப்பூச்சி ஃப்ரை வந்து வந்திருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக மேலே எதுவும் முள்ளாக இருக்க மாதிரி இருக்கு. லைட்டாக Don't worry, yeah, you can eat that. You will like that. I love it. ஒன்றுமே இல்லைங்க, சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. You will finish that whole plate. Yeah. How was it? It's slightly different, but பெரிய மசாலா கலவை அப்படிலாம் இல்லை, வெறும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஐ டோன்ட் நோ அந்த டேஸ்ட் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. லைட்டாக என்ன டேஸ்ட் சொல்லலாம், ஒரு மாதிரி அந்த பன்னீரோட ஒரு டேஸ்ட்டு. I think it's very good in protein, I think. Fully protein. Yeah? ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமான ஒரு இது. Try it. You have eaten it before? No. This is the first time? Yeah? அவருக்கு I know this, I mean home, but I taste it still not. அவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி செம்மையாக இருக்குங்க, எந்த ஒரு ஹெசிடேஷனுமே தேவையில்லை. செம்மையாக இருக்கு. Not bad. It's good. So can you find the taste? Like, what does it taste like? It's like paneer, you know. Yeah, paneer, isn't it? Yeah. Little bit of paneer taste. Don't insult this stuff by comparing it to paneer. I hate paneer. It tastes like paneer. Yeah, little bit. Yeah, let him test also. Yeah. Every time. Yeah, I know the taste. It's good only. It's my favorite, one of the favorite. Yeah. ஸோ வந்து தாலி வந்துருக்கு. தாலி வந்து ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நம்ம வழக்கமாக நம்ம ஊர்களெல்லாம் சாப்பிட்ற மேட்ரு தான். ரைஸு, துவரம்பருப்பு தால், நம்ம தால், அதுக்கப்புறம் இந்த ஒரு வாட் பிளாக் தால் இஸ் திஸ்? ஐ திங்க் கொள்ளுன்னு நினைக்கிறேங்க, ஹார்ஸ் கிராம் கொள்ளுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில்லி சட்னி ஒன்று, பொட்டேட்டோ மேஷு, அப்புறம் சாலடு, அதுக்கப்புறம் கோவக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு பொரியல், இன்னொரு உருளைக்கிழங்கு இது, அவ்வளோதான். அப்புறம் இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த அந்த ப்ரான் சட்னி. பா பட்டை கலப்புதுங்க அது. இட்ஸ் ஸோ நைஸ் படி. அண்ட் ஃப்ரைட் ரைஸ். ஸோ பேசிக்லி இதுதான். ஓகேயா? யா, ப்ரான் சட்னி. அண்ட் இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண அந்த போர்க்குங்கிற அந்த மேட்ரு, அந்த பன்றி. ஸோ லெட் மீ டேஸ்ட் திஸ். சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன டேஸ்ட்னே சொல்ல தெரியல எனக்கு. சூப்பராக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியான ஒரு பொட்டேட்டோ டேஸ்ட்டு சொல்லலாம், உருளைக்கிழங்கு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். யா, அதுதாங்க இந்த பேசிக்கான மேட்ரு. ஸோ எல்லோரும் சாப்பிட போகிறோம்.
வழக்கமா அஸ்ஸாம்ல வந்து உணவு எப்படி முடியும் அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாருமே கண்டிப்பா தாமுல்னு சொல்லுவாங்க. இந்த வெத்தலையும் இந்த பாக்கும் இதெல்லாம் வந்து போட்டு முடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருடைய வீட்லயுமே, இங்க பொதுவாகவே எல்லாருடைய வீட்லயுமே இந்த வெத்தலை கொடியும் மரத்துல அந்த கொடியும் இந்த தாமுல்னு சொல்ற இந்த பாக்கோட மரமும் எப்பவுமே இருக்கும். வீட்டுல எப்பவுமே சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளும் இதோட தான் இந்த லஞ்ச் வந்து நம்ம முடிக்க போறோம். ஆல்சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளம்ப போறாங்க. ஸோ வில் சே குட் பை டு தம். பாய், ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ அவங்களுக்கு ஆல் த வெரி பெஸ்ட் கேட்டு அவங்க லடாக் போக போறாங்க. நம்ம இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்மளுடைய அடுத்தடுத்த கதைகளை பார்ப்போம்.